ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 5ஆம் நாள் தொடக்கம். அத்தியாயம் 2. சிஷ்யன். குருவே, உலகம் முழுவதும் அவனவனது மனதாகும் என்றும் அந்த மனதே குருவென்றும் சொன்னீர்கள். அப்படியானால் உலகமே குருவாகிறதல்லவா? ஆம். ஆனால் அது நீர் கிரகித்த பிரகாரம் அல்ல. அது எப்படி என்றால், முன் அத்தியாயத்தில் விவரித்த மாயையிலிருந்து 2 நிலைமைகள் உண்டாகின்றன. அது முதலாவது காரணமும் 2வது காரியமும் ஆகும். இவ்விதம் 2 நிலைமைகள் கூடும்போது மாத்திரமே உலகம் உண்டாகின்றது. அதில் காரியம் என்பது என்னவென்றும் காரணம் என்பது என்னவென்றும் நாம் அறிய வேண்டும். ஆனால் காரியம் என்பது ஏதாவது அனுபவத்திலோ பலத்திலோ வருவதும் கிடைக்கின்றதுமாகும். அவை எவ்விதமாய் வருகின்றதோ கிடைக்கின்றதோ அதற்குள்ள பிரயத்தனம் எதுவோ அது காரணமும் ஆகின்றது. சுவாமி, உலகம் இல்லை என்றால் இந்த 2 நிலைமைகளும் உண்டாகுமா? ஆனால் உலகம் என்பது எந்த விதமாக இருக்கிறதென்று உனக்கு தெரியுமா? தெரியாது. உலகம் என்பது 3 நிலைமைகளாக இருக்கின்றன. அதாவது கேட்பது, காண்பது, அறிவது, இவைகள் அல்லாமல் வேறு யாதொன்றும் இல்லை. எப்படி என்றால், கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் அல்லது உலகம் என்கிற நிலைமை உண்டோ? இல்லை. ஆகையினால் இந்த 3 நிலைமைகளே உலகம். இந்த 3 நிலைமைகளும் நமக்கு என்னவாகின்றன? காரியமாகின்றதோ காரணமாகின்றதோ? காரியமாகின்றது. அப்பொழுது உலகம் நமக்கு என்னவாகின்றது? காரியமாகின்றது. அதனால் உலகத்தை கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ நமக்கு என்ன உண்டாயிருக்க வேண்டும்? மனம் உண்டாயிருக்க வேண்டும். மனம் இல்லையானால் ஏதேனும் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியுமா? முடியாது. ஆனதினால் இவை எல்லாம் கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் காரணம் என்ன? மனம். அப்பொழுது மனம் காரணமும் மற்றெல்லாம் காரியமும் ஆகின்றன. அது எப்படி என்றால், உமக்கு இப்பொழுது அவசரமாய் 10 ரூபாய் தேவையாயிருக்கிறது. தற்சமயம் கையில் இல்லை. உமது சிநேகிதர் ஒருவரிடம் பணம் இருப்பதாக தெரிந்து அவரிடமிருந்து உமக்கு தேவையான பணம் கிடைக்க வேண்டுமானால் நீர் என்ன செய்ய வேண்டும்? அவரிடம் கேட்க வேண்டும். கேட்டபோது கிடைத்தது அவரிடமிருந்து கிடைக்கின்ற பொழுது அது காரியமோ காரணமோ? காரியமாயிற்று. அதற்கு காரணம் என்ன? அது கிடைப்பதற்குள்ள கேள்வி. அப்பொழுது எது ஒன்று நமக்கு கிடைக்கின்றதோ அது காரியமும், அது கிடைக்க வேண்டியுள்ள முயற்சி எதுவோ அது காரணமும் ஆகும். அப்பொழுது அந்த முயற்சி எதுவாயிருந்தது? கேட்பதாய் இருந்தது. அந்த கேள்வி எவ்விடமிருந்து உண்டாயிற்று? மனதிலிருந்து. அப்பொழுது காரணம் எது? மனம். ஆகையினால் காரணம் என்பது அவனவனுடைய மனமும், காரியம் என்பது உலகமும் ஆகிறது. உலகம் என்பது சர்வ சராசரங்களும் அடங்கியது. அதாவது பிரம்மா முதல் எறும்பு வரையிலும் ஆகும். அவ்விதம் இருக்க பிரம்மா என்ற ஒருவர் இருக்கின்றதாக நீர் கருதி இருக்கின்றது அல்லவா? அந்த பிரம்மா வந்து உமக்கு ஒரு உபதேசம் கொடுத்தால் அதை நீர் செய்வதில்லையானால் பலன் கிடைக்குமா? கிடைக்காது. எறும்பு ஒரு உபதேசம் கொடுத்தது, அதையும் நீ செய்வதில்லையானால் பலன் கிடைக்குமா? கிடைக்காது. பிரம்மா கொடுத்த உபதேசத்தை நீ சரிவர செய்தாலோ
அதன் பலன் கிடைக்கும். எறும்பு கொடுத்த உபதேசத்தையும் சரிவர செய்தாலோ அதன் பலனும் கிடைக்கும். அப்போது பிரம்மாவையும் எறும்பையும் வித்தியாசமாக கருதுவதற்கு இடமுண்டா? இடமில்லை. அது எவ்விதமென்றால், பிரம்மா கொடுத்த உபதேசமாகும் என்றும் பெரியவராகும் என்றும் சிருஷ்டி கர்த்தாவென்றும் கருதி அதன்படி செய்யாமல் இருந்தால் அதன் பலன் கிடைக்கிறதில்லை. எறும்பு கொடுத்த உபதேசமாகும் என்றும் அது சிறிய ஜீவி ஆகும் என்றும் அல்ப ஜீவன் என்றும் கருதி அதை சரிவர செய்தாலோ பலன் கிடைக்காமல் இருக்கின்றதும் இல்லை. அதனால் ஆகும் பிரம்மாவும் எறும்பும் வித்தியாசமில்லை என்று சொல்ல காரணம். ஆனால் நமக்கு பலன் கிடைத்தது எவ்விடமிருந்து? நம்முடைய தொழிலில் இருந்து. அத்தொழில் எவ்விடமிருந்து உண்டாயிற்று? மனத்திலிருந்து. அவ்விதமாயுள்ள மனம் இல்லையானால் தொழிலோ பிரம்மாவோ எறும்போ உலகோ யாதேனும் உண்டாகுமா? உண்டாகாது. அதனால் ஆகும் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனமே காரணம் என்றும் குரு சிஷ்யன் என்கிற நிலைமை இல்லை என்றும் சொல்ல காரணம். அவனவனுக்கு அவனவன் மனமே குருவாகும். அம்மனமாகின்ற குருவினிடம் எவ்விடம் என்பதை சொல்லுவீரா? அது என்னுடைய இருதயத்தில் ஆகும். இருதயம் என்று சொல்லுகிற இடம் எதென்பதை தொட்டு காண்பியும். இதோ எனது 2 மார்புக்கிடையில் கொஞ்சம் குழியாய் காணும்படியான இந்த இடம், அதாவது நெஞ்சிக்குழி. அது ஒரு காலம் இருதயம் அல்ல. இருதயம் என்று சொல்லுவது மனதினுடைய ஸ்தானம் அல்லவா? ஆம். ஆனால் மனமில்லையானால் ஏதேனும் ஒரு சிருஷ்டி உண்டாகுமா? உண்டாவதில்லை. ஆனால் இன்று பிரசவித்து விழுந்த ஒரு குழந்தைக்கு மனம் இருக்கின்றதா இல்லையா? இருக்கின்றது. அது அழுகின்றதும் பால் குடிக்கின்றதும் உண்டல்லவா? ஆம், உண்டு. ஆனால் அந்த குழந்தை தூங்கும் போது அழுகிறதோ பால் குடிக்கிறதோ உண்டா? இல்லை. என்ன காரணம்? அப்பொழுது அதற்கு யாதொரு ஸ்மரணை, அதாவது நினைவும் இல்லை. அது என்ன காரணம்? அப்பொழுது அதில் என்ன இல்லை? அப்பொழுது அதில் ஒன்றுமில்லை. அது எப்படி அதில் ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியுமா? ஒன்றுமில்லை என்றால் அது பிணமல்லவா? அதனால் அதில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. ஆனால் ஜீவன் மாத்திரம் இருக்கும்போது இம்மாதிரி ஏதேனும் கேட்பதற்கோ காணுவதற்கோ அறிவதற்கோ முடியுமா? முடியாது. ஜீவனுக்கு ஏதேனும் கேட்பதற்கோ காணுவதற்கோ அறிவதற்கோ முடியுமா? முடியாது. அப்பொழுது கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் என்ன உண்டாயிருக்க வேண்டும்? மனம் உண்டாயிருக்க வேண்டும். மனம் இல்லாவிட்டால் யாதேனும் கேட்பதற்கோ காணுவதற்கோ அறிவதற்கோ முடியுமா? முடியாது. ஆனால் தூங்கும்போது மனம் உண்டாயிருந்ததா? உண்டாயிருந்தது. ஆனால் தூங்கும்போது மனம் அடங்கி போயிற்று. எங்கே அடங்கி போயிற்று? அதனுடைய உள்ளில் அடங்கி போயிற்று. ஆனால் அதனுடைய உள்ளில் அடங்க என்ன உண்டாயிருக்க வேண்டும்? ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும். ஜீவன் இல்லாவிட்டால் மனம் உண்டாகுமா? உண்டாகாது. அப்போது மனம் எங்கிருந்து உண்டானது? ஜீவனிலிருந்து. ஆனால் தூங்கும்போது மனமானது ஜீவனில் கரைந்து, அதாவது லயித்து மற்றொன்றும் இல்லாமலாய்விட்டது. அது எவ்வாறென்றால், ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து வைத்து அதில் கொஞ்சம் உப்பை போட்டால் அது என்னவாகிறது? அந்த உப்பு தண்ணீரில் கரைந்து அதில் லயித்து போகிறது. அதே மாதிரியாகும் நாம் தூங்கும்போது மனமானது ஜீவனில் லயித்து ஜீவ ரூபம் மாத்திரமாய் வேறொன்றும் இல்லாமலானது. ஆனால் மனமானது ஜீவனில் லயிக்க காரணம் எப்படி என்றால், உப்பு ஜலத்தில் லயிக்க காரணம் என்னவென்று அறிய வேண்டும். ஆனால் அந்த உப்பு எங்கிருந்து உண்டாயிற்று என்று அறிந்தால்தான் உப்பு தண்ணீரில் லயிக்கும் காரணத்தை அறிய முடியும். ஆனால் உப்பு எங்கிருந்து உண்டாயிற்று? உப்பு
தண்ணீரிலிருந்து உண்டாயிற்று. நன்று. நாளைக்கு தொடருவோமா? ஆத்ம வணக்கம்.